வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே 2023ல டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருந்த மேத்ஸ் கொஸ்டின்ஸையும் டாபிக் வைஸா பிரிச்சு பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ 2024ல் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கா பிரிச்சு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு முறையுமே கேட்குற சில இது இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும், ஒவ்வொரு முறையும் கேட்கறதும் ஒரே மாடல்ல அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்குறாங்க. அப்போ நமக்கு கரெக்டாக அந்த டைப் என்னன்றது புரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் நாம் 2024ல் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்ட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அந்த கொஷின்ஸோட கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் இது ஃபஸ்ட்டு பார்ட் இது. இதில் பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப் 144 ரூட் ஏ அண்ட் 120 ஏ இஸ் 144 ரூட் ஏ மற்றும் 120 ஏ ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா, நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. 144 120 நம்ம ஏற்கனவே முன்னாடி இந்த டைப் வைஸாகவும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நடத்தியிருக்கோம். அதுவும் இல்லாமல் 2023ல் கேட்டதுலேயே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மொத்தமாக ஒரு 85 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 85 கேள்வி நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தா நம்பருக்கு ஈஸியாக அவங்களால சொல்ல முடியும். இப்போ பாருங்க, 144 120 ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? ரெண்டாம் வாய்ப்பாடு. அப்போ 7 2 14 2 4 மறுபடியும் 120 6 2 12 0. இப்போ பாருங்க, 72 60 மறுபடியும் இது எந்த வாய்ப்பாடு? ரெண்டாம் வாய்ப்பாடு. 3 2 6 மீதி 1 அப்படின்னா 12 6 2 12 60 எடுத்தோம்னா 3 2 6 0 36 30. இது ரெண்டையும் பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு எந்த வாய்ப்பாடு தோணுது அப்படின்னா ஆறாம் வாய்ப்பாடு. நீங்க ரெண்டு நம்பரும் பொதுவான வாய்ப்பாடுல வருது, கொஞ்சம் இங்கேயே கூட உங்களுக்கு 12ஆம் வாய்ப்பாடு தோணுது அப்படின்னா செய்யலாம், தப்பு கிடையாது. அப்போ ஆறாம் வாய்ப்பாடு 6 6 36 IR 30. இதுக்கு மேல எந்த பொதுவான வாய்ப்பாடுலையும் நம்ம வகுக்க முடியாது. அவங்க கேட்டிருக்கிறது மீப்பெரு பொது காரணி, இங்கிலீஷ்ல ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இப்போ நம்ம எந்தெந்த நம்பராலெல்லாம் வகுத்துருக்கோமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பெருக்குனா முடிஞ்சிருச்சு. பாருங்க, எதால செஞ்சிருக்கோம்? 2 × 2 × 6. அப்போ எல்லாத்தையும் பெருக்கணும்னா 2 4 6 4 24. ஸோ நம்பர் வர வேண்டியது 24. பாருங்க, இங்க 24 இருக்கு, இங்க 24 இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலையும் 12 இருக்கிறதால சி கிடையாது, டி கிடையாது. சரி, ஓகே. அப்போ ரூட் ஏவா ஏவா அப்படின்னா இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. ஏவை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இது நீங்க ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏவை ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு எழுதலாம். அப்ப இந்த ஏவோட வேல்யூ ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ. பாருங்க, அப்ப இது ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது எது? ரூட் ஏ. ஸோ இந்த 24 கூட நமக்கு சேர வேண்டியது எது அப்படின்னா ரூட் ஏ. இல்லைன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ரூட் ஏ, இந்த ஏவை நம்ம 2 வாட்டி ரூட் ஏன்னு எழுதுறதால ரூட் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது பவர்ல எது சின்னதோ அது. இதுக்கு என்ன அர்த்தம்? ரூட் ஏ பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 2 இருக்குன்னு அர்த்தம். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதால பவர்ல 1 இருக்கிறது தான் சின்னது. ஸோ பவர்ல 1, தட் மீன்ஸ் ரூட் ஏ தான் வரும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24 ரூட் ஏ. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 2/15 4/5 அண்ட் 6/15. இந்த 3 நம்பருக்கும் மீப்பெரு பொது காரணியை காண்க, இங்கிலீஷ்ல ஹெச்சிஎஃப். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப். மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, மேலே என்ன நம்பர் இருக்கு? 2 4 6. இது 3த்துக்கும் ஹெச்சிஎஃப் 2 4 6. இது 3 ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமானா வரும், ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 2 2 4 3 2 6. வேற எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ மேலே இதோட ஹெச்சிஎஃப் என்ன வந்துடும் அப்படின்னா 2 வந்துடும். இதுக்கு எப்படி நான் இன்னும் ஈஸியாக ஷார்ட்கட்டில் சொல்றதுன்றதையும் அடுத்ததாக சொல்றேன். எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம். கீழே என்ன நம்பர் இருக்கு? 15 5 15. பாருங்க, எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடு. 3 5 15 1 5 5 3 5 15. மீண்டும் 3ஆம் வாய்ப்பாடு, ஏன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போறோன்றதால. அப்போ 1 1 I3 15. அப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 2/15. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2/15. இது மெத்தடா போட்டு போடுறது. ஆனா இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு இதை ஷார்ட்கட்ல போறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா, இதுக்கு ஷார்ட்கட்ல போறது ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்கு. என்னன்னா, நம்ம கண்டுபிடிக்க போறது ஹெச்சிஎஃப். மேல இருக்கிறதுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப், கீழே இருக்கிறதுலாம் எல்சிஎம். நம்ம ஏற்கனவே டைப் வைஸா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பத்தி ஒரு 10 டைப் போட்டிருக்கோம். நான் அதோட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பார்த்தீங்கன்னா இதோடைய ஷார்ட்கட் என்னது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னன்னா 2 4 6. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்ங்கிறது எப்பவுமே நம்ம எடுக்கிற நம்பர்ல சின்ன நம்பர் எதுவோ அதுவா இருக்கும், இல்லைன்னா அதை விட சின்ன நம்பரா இருக்கும். இப்போ பாருங்களேன், 2
4 6. இதில் சின்ன நம்பர் எது 2. ஸோ கண்டிப்பாக மேலே நமக்கு என்ன நம்பர் வரணும்னா 2 வரணும், இல்லை 2 விட கம்மியா, 2 விட கம்மியானா 1 வரணும். ஆனால் இங்கே பாருங்க 4 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே மேலே 4 இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது எதுவுமே வராது. இதுதான் நமக்கான ஆன்சராக வரும் அப்படின்னா மேலே 2 இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சராக வரும். அப்படிங்கிறத நீங்கள் இவ்வளோ தூரம் இது எதையுமே போடாமலே உங்களால் சொல்ல முடியும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 3. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 15, 25 அண்ட் 75. 15, 25 மற்றும் 75 ஆகியவற்றின் மீசிமா காண்க. நம்ம இந்த 2 கொஸ்டின் முன்னாடி பார்த்தது HCF பார்த்தோம். கரெக்டா? மீ போ வா. இங்க கேட்கறது எல்சிஎம் மீசிமா. இதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட்ல மொத்தமே ஒரு 3 செகண்ட்ல ஆன்சர் சொல்ல முடியும். 3 செகண்ட். எப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்லயே பெரிய நம்பரா இருக்கணும், இல்லைன்னா அதை விட பெருசா இருக்கணும். இப்போ பாருங்க 15, 25, 75. பெரிய நம்பர் எது? 75. ஒன்று ஆன்சர் 75 இருக்கலாம், இல்லை 75 விட அதிகமா இருக்கலாம். கண்டிப்பா 75 விட கம்மியா வரவே வராது. அப்ப பாருங்க 15 75 விட கம்மி வராது, 25 75 விட கம்மி வராது, 65 75 விட கம்மி வராது. அப்ப எதுதான் ஆன்சரா இருக்கும்னா ஆப்ஷன் சி 75 தான் ஆன்சர். நீங்க சம்மே போட்டு பார்க்க வேண்டாம், இந்த ட்ரிக் தெரிஞ்சா ஈஸியா சொல்லிடலாம் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கு மெத்தடையும் சொல்றேன். ஏன்னா ஒருவேளை 2 நம்பர் 3 நம்பர் 75 விட அதிகமா கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப இந்த ட்ரிக் உங்களுக்கு இந்த இது தேவைப்படும் இல்லையா ஐடியா. அப்ப 15, 25, 75 பாருங்க எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடு. 3 5 15 25 1 5 மீதி 2 5 25. மறுபடியும் என்ன பண்ணலாம்? 5 15 5ஆம் வாய்ப்பாட்டில் செய்யலாம். 3 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 1 5 5 3 5 15. திரும்பவும் 3 3 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 3 3 1 1 3 3. அப்போ பாருங்க நமக்கு தேவை எல்சிஎம். அப்போ எல்லாத்தையும் பெருக்கணும். 5 25 25 3 75 75 1 பெருக்கினாலும் 75 தான். ஸோ ஆன்சர் 75. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் போட்டு சொல்லாம முன்னாடி சொன்ன ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 4. ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் மீசிமா காண்க. -9a3b²c 12a²b²c². இது ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மைனஸை யூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மைனஸை எடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்ல வரும்போது ரெகுலராக இந்த மைனஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஏன்னா 2023 பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வரது மாதிரி ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2024 ஒரு 2-3 கொஸ்டின் இந்த மைனஸ் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்பர் கண்டுபிடிச்சிருங்க. 9 12 இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அது என்னன்னா எல்சிஎம்மா HCF எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க 3ஆம் வாய்ப்பாடு 3 9 4 3 12. மேற்கொண்டு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராதுன்றதால 3 9 9 4 36. ஸோ நம்பர் என்ன கிடைக்கணும்? 36 36 கிடைக்கணும். இங்க இருக்கு இங்க இருக்கு, ஆனா இங்க 108 இருக்கு, இது வராது. இங்க 108 இருக்கு, இதுவும் வராது. சரி, இதன் இடத்துல எது? இப்ப லெட்டர்ஸ்க்கு வரும். பவர்ல எது அதிகமோ, ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறப்ப நம்ம இது ஏற்கனவே டைப்ல சொல்லும்போது எல்சிஎம் டைப் சொல்லும்போது அதுல சொல்லியிருக்கோம். கரெக்டா? எல்சிஎம் வரும்போது பவர்ல எது பெருசோ அது வரணும். ஏவுக்கு பவர்ல 3 தான் பெருசு, பிக்கு பவர்ல 2, சிக்கு பவர்ல 2. ஸோ ஏவுக்கு பவர்ல 3, பிக்கு 2, சிக்கு 2. எங்க இருக்குன்னு பாருங்க, a³ b², இங்க வெறும் சி இருக்கு, அதனால இது வராது. ஸோ a³ b² c² அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ ஏன் மைனஸை நான் மீன் பண்ணவே இல்லைன்னா சில நேரத்தில் 2 இடத்துல மைனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். பெரும்பாலும் அவங்க ஒரு இடத்துல தான் மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்சர்லையும் மைனஸ் வந்துடுது. அதை வச்சும் முடிவு பண்ணலாம். இன்கேஸ் அவங்க கொஸ்டின்ஸை மாத்துறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த பவர்ஸை வச்சும் நம்பர்ஸ் வச்சும் தான் முடிவு பண்ண முடியும். சரிங்களாமா? இது 4th கொஸ்டின். அடுத்த பாருங்க கேள்வி எண் 5. த எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/5, 4/7 அண்ட் 9/13 இஸ். இவற்றின் மீ போ மா எல்சிஎம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி தான் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் HCF கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இங்க நீங்க நம்ம சொன்னது மாதிரி இந்த எல்சிஎம் வச்சும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது என்ன சொன்னோம்? மேலே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டோமா? எல்சிஎம் வரும்போது எப்படி வரும்? இருக்கிற இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்ல பெரிய நம்பர், ஏன்னா எல்சிஎம்னு வரும்போது இருக்கிறதுல பெரிய நம்பர் எது? 9. அப்போ 1 ஆன்சர் 9 வரலாம், இல்லைன்னா 9 அதிகமாக வரலாம். மேலே இங்க பாருங்க, மேலே 9 அதிகமாக வந்திருக்கு 36. ஆனால் இங்க பாருங்க 1ன்னு வந்திருக்கு, 9 விட கம்மியாக வந்திருக்கு. ஸோ இது கிடையாது. இங்கேயும் மேலே 1 வந்திருக்கு, 9 விட கம்மியாக வந்திருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்ததான் இங்க 12 9 விட அதிகம் தான். சரி, கீழே HCF என்ன சொன்னோம்? HCFங்கிறது இப்போ கீழே இருக்கிறது தான் HCF கண்டுபிடிக்க போகிறோம். இருக்கிறதுலையே சின்ன நம்பர், இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர். இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 3. அப்போ கீழே ஆன்சர் 3ன்னு வரலாம், இல்லாட்டி 3 விட கம்மியாக வரலாம். இப்போ
இப்போ பாருங்க இங்க கீழே எதுவுமே இல்லையே சார்னா என்ன அர்த்தம்? வெறும் 36னா 36க்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 விட கம்மியா வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க 455ங்கிறது 3 விட அதிகம். அப்ப கண்டிப்பா இதுவும் வராது. ஸோ நம்மளோட ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா சமயம் போட்டு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் தெரிஞ்சாலே நம்மளால சொல்லிட முடியும். இல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் 2349க்கு எல்சிஎம் எடுக்கிறது நமக்கு வழி தெரியும். அப்படி போடலாம். 35713க்கு ஹெச்சிஎஃப் எடுக்கிறதுக்கு வழி தெரியும். ஆக்சுவலா 35713 இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து எந்த பொதுவான 4 நம்பரும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வரல அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் என்ன வந்துடும்னா 1. நீங்க அதை யூஸ் பண்ணியும் கீழே இருக்கிறத வச்சு 1 வரணும் அப்படின்னு ஈஸியாக ஆன்சர் ஜட்ஜ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களாமா? ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்ன ஒன்றுனா நீங்கள் திரும்ப 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 நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் போன வருஷம் எக்ஸாம் எல்லாம் 2024 முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் இதெல்லாம் பார்க்கணுமானா கண்டிப்பாக பார்க்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2023, 24 அதுக்கு முன்னாடி நான் டைம் இருந்துச்சுன்னா 2022 போடுறேன். இந்த 3 வருடங்களில் கேட்டிருக்க மேத்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கனாலே நீங்கள் அவங்க எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் சரி, குரூப் 4, குரூப் 2, வேற அவங்க சிடிஎஸ் மாதிரியான எக்ஸாம்லாம் நடத்துறாங்க இல்லைங்களா, டெக்னிக்கல் சர்வீஸ்லாம், அந்த மாதிரியான எந்த எக்ஸாமில் கேட்டாலும் மேத்ஸில் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். நம்ம எய்ம் 20க்கு மேலெல்லாம் கிடையாது. மேத்ஸில் கேட்குறாங்கன்னா என்ன மார்க் எடுக்கணும்? 25 அவுட் ஆஃப் 25, 25 மேத்ஸ் கொஷினையும் ஃபுல்லாக எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 3 வருஷம் கொஷின்ஸை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே தாராளமாக எடுக்கலாம். அதை தாண்டி நம்ம அடுத்தடுத்து சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பராகவும் வீடியோவும் தரேன். அதெல்லாம் போட்டு பார்த்துட்டிங்கன்னா மேத்ஸில் 25 இடத்துல எனக்கு மேத்ஸே வராது சார் அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக என்ன எடுக்க முடியும்னா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். சரிங்களாமா? இது வரைக்கும் 5 கேள்விகள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல அவங்க இது வரைக்கும் இந்த டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 44 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வருடத்திலுடைய மீதி இருக்கிற நாட்கள் ஏதாவது எக்ஸாம் நடந்தாலும் அந்த கொஷின்ஸையும் நம்ம சேர்த்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இது வரைக்கும் இருந்தாலும் மட்டும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 44 கொஷின்ஸ் இருக்கு. அதில் நம்ம 5 கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பார்ட்டில் நான் மீதி இருக்கிற கொஷின்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.